நிச்சயமாய் கூட்டுவேன், நிச்சயமாய் சேர்ப்பேன், ஏக கூட்டமாக்குவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? சுமாரா 50 பேர். இந்த கூட்டத்தை டபுள் ஆக்குவாங்க. அதான் பைபிள் சொல்லுது. தன் தொழுவத்துக்குள்ளே. இது என்னதுங்க? இது என்னது? எங்க இருக்கிறீங்க நீங்க? எங்க இருக்கிறீங்க? தொழுவத்துக்குள்ள இருக்கிறீங்க. நல்லா கவனிங்க. தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய். அல்லேலூயா சொல்லுங்க. 50 பேர் இருக்குன்னா அப்ப எத்தனை ஆகும்? எத்தனை ஆகும்? 100 ஆகும். 10 ரெண்டு சொல்றாரு மாற்றம் புரியுங்களா? பிள்ளையா எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்றீங்க. அல்லேலூயா. இந்த வருஷம் இது வாக்குத்தம் இல்ல, சேர்ந்து நம்ம பேச போறோம். சரியா? இந்த வருஷம் நம்ம சபைப்படுத்த வாக்குத்தம் மீகா 2:13. மீகா 2:13 சொல்லப்படுகிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு இந்த புதிய ஆண்டிலே சரியாக மனைவி 12:35 ஆச்சு. இந்த டயத்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சபைக்கும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தடை என்ன? நான் பிரசங்கம் பண்ணி போக கூடாதுல்ல. தடைகள் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? தடை அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இடையூறு. என்னதுங்க? இடையூறு. இடையூறு இருந்தா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியுமா? முடியாது. முடியாது. சரியா? இது தொடர்ந்து வார்த்தை வரும், பாட்டுகளும் பாட்டு வரும். என்ன செய்யும்? வார்த்தை வரும், பாட்டு வரும். அதுதான் பிரச்சனை நடக்க சொல்லுங்க. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய தடைகள் வரும். குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், அது ஊழியமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியத்துல தடைகள் வரும். ஆனா ஆண்டவர் இந்த வருஷம் வாக்கு கொடுக்கிற அந்த புதிய ஆண்டிலே தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை நம்முடைய தேவனை கர்த்தருடைய தெரிவார். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை தடைகள் வந்து நமக்கு விரோதமா, எத்தனை தடைகள் வந்தாலும், மழை போன்ற தடைகள் வந்தாலும், எரியும் போன்ற தடைகள் வந்தாலும், செங்கடல் போன்ற தடைகள் வந்தாலும், யோசனை போன்ற தடைகள் வந்தாலும், என் தேவன் முன்னே சென்று எல்லாத்தோட தெரிவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயா, மழை போன்ற தடைகள் வாழ்க்கையில மாற மாட்டேங்குது. கர்த்தர் மாற்றுவார். யார் மாற்றுவாங்க? உங்களாலையும் பின்னாலே மாற்ற முடியாது. நம்மளை அழைத்த தேவன் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வாக்கு கொடுக்கிறாரு. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக என்ன பண்றாருமா? நடந்து போறாரு. ஓடல அவர் கொடுக்கிறாருமா? அவர் நடந்தாலே அற்புதம், அவர் நின்னாலே அற்புதம், அவர் சொன்னாலே அற்புதம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் பேசினாலே அற்புதம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் தேவன் ஒவ்வொன்றாக உடைத்து எறிவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வரைக்கும் தடைப்பட்ட காரியமெல்லாம் இந்த வருஷம் தடைகளை தேவன் உடைத்திருந்து எல்லாவற்றையும் ஒரு திறந்த வாசலை உண்டாக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதிசயங்கள்
நமக்குள்ள இருக்கிறார். நம்ம பக்கத்துல நம்ம அருகில இருக்கிறார். அலையில சொல்லுங்க. அவர் சொல்லாரு, அதிசயம் செய்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது எல்லா தடைகளையும் விலக்கி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அந்த தடையை பார்த்து கவலைப்படாதீங்க. தடை இது நடக்க மாட்டேங்க, நடக்குமா? நடக்கும். அது விசுவாசமான வார்த்தை. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லக்கூடாது. செய்யாது நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடாது. நடக்கும். கர்த்தர் நடத்தி காமிப்பார். கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் செங்கடலை பிளந்தவர். என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்தவர். ஒரு திறந்த வாசலை நம்முடைய தேவன் உங்களுக்கு உண்டாக்குவார். அல்லேலூயா. இதுவரைக்கும் பார்க்காத அதிசயத்தை இந்த வருஷம் பார்க்க போறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சபத்துல பேசிட்டாரு, வீட்டு பேசிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. குடும்பத்துல பார்க்காத அதிசயங்கள், அற்புதத்தை தேவன் இந்த வருஷம் நிச்சயமா செய்வார். அல்லேலூயா. நம்புறவங்க நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா புத்தகம் 42 வாசிங்க. ஏசாயா புத்தகம் 42 வாசிங்க. சின்ன வசனம். நான் உனக்கு முன்னே போய் வாசிங்க. 42. நான் உனக்கு முன்னே போய் கோணாளர்களை செய்வாரா? என்ன செய்வாரா? செவ்வையாக்குவாரா? அந்த கோணம் என்பதுங்க தடை. அதையே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் தேவன் நமக்கு முன்னாடி போகும் பொழுது அங்க இருக்கிற எல்லா தடைகளையும் அவர் உடைத்திருந்து உங்களுக்கு பாதைகளை உண்டாக்குவார். அல்லேலூயா. அடைப்பட்ட பாதைகளை இந்த வருஷம் உங்களுக்கு திறந்து கொடுக்க போறார். நம்புறீங்களா? நான் நம்புறேன். அல்லேலூயா. போன வருஷம் இதெல்லாம் அடைக்கப்பட்டு தோஷம் இருக்க போகுது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய தேவன், நம்மளை அழைத்த தேவன் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும், மேடுகளெல்லாம் உயர்த்தப்படும். இதெல்லாம் வாழ்க்கையில பள்ளமா இருந்தையா, உயிர் வரலையா அனு சொல்றாரு. அவர் முன்ன போன கர்த்தரை உயர்த்துவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவருக்கு சொல்லுகிற இந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? கடைபிடித்து அதை வைத்து வார்த்தை கிடைச்சிச்சு, அதை விட்டுக்கூடாது. அதை வைத்து இங்க ஜெபித்துக் கொண்டே இருக்க பிள்ளையா காணப்படல. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த சபைக்கு வார்த்தை கொடுத்தாருன்னா என்ன செய்யணுமா? தினந்தோறும் ஜெபிக்கணும், தினந்தோறும் ஜெபிக்கணும். ஆண்டவரே சொன்னீங்களப்பா, தடை மாறட்டும், தடை மாறட்டும், தடை மாறட்டும், தடை மாறட்டும், முன்னாடி போங்க, முன்னாடி போங்கப்பா, முன்னாடி போங்கப்பா. அப்படி ஒவ்வொரு நாட்களும் நீங்க ஜெபித்து ஜெபித்து இந்த வார்த்தை நீங்க ஜெபிக்கும் பொழுதே அங்க இருக்க எல்லா தடையும் கர்த்தர் உடைச்சிருவார். அல்லேலூயா. அவர் அது மாதிரி
ஒரு வழிகாட்டியா இருக்கலாம். என்னதுங்க? என்னதுங்க? வழிகாட்டும். குருடன் வழிகாட்ட முடியுமா? ஒருத்த குருடை அடுத்தவன் குருடை அவனுக்கு பாதை காட்ட முடியுமா? முடியுமா? முடியாது. ஒருத்தருக்கு பாடம் தெரிஞ்சாதான் அடுத்த என்ன செய்ய முடியும்? வழிகாட்ட. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு வழிகாட்டிய இருந்து உனக்கு என்ன செய்வேன்? உன் பாதைகளை சபைப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. யோபு 42:2 வாசிங்க. சீக்கிரமா யோபு 42:2 வாசிங்க. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தடை சொல்லுங்க. தடை என்ன செய்யலாம்? தடை வராது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க சொல்றது வசனம், தேவரே சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர், நீர் செய்ய நினைத்தது என்ன செய்யாதாமா? ஒன்று கூட இந்த வருஷம் தடை இருக்காதுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, இந்த வருஷம் வாழ்க்கையில எந்த தடையும் வராது. அவர் சொல்றாரு, நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடை வராது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா இருக்காங்க. கட்டு மாட்டோம். அல்லேலூயா. அந்த அதிசயமான தேவனை நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவரே தடை வருது, உங்களுக்கு தெரியும். தடை வருது உங்களுக்கு தெரியும். அப்ப என்ன செய்யணும்? ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். என்ன செய்யுங்க? ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். முன்னாடி போக தகப்பனே, நீங்க முன்னாடி போக ஒரு காரியம் செய்ய போறீங்களா? அவரு சொல்லுங்க, தடைகளை விளக்குவார். அல்லேலூயா. எனக்கு ஒண்ணுமே தெரியல ஆண்டவரே, நான் எங்க போன்னு தெரியல ஆண்டவரே, அவர்கிட்ட கேட்காரு, பாதை காய்ப்பாரு, போவாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும் என் தேவனிடத்திலே கேட்டு கேட்டு இந்த வசனங்களை ஆண்டவர் எல்லா தடைகளையும் உடைத்து தருவார். கேட்கலன்னு உடைக்க மாட்டேன். கேட்கணும். என்ன செய்யுங்க? கேட்கிறவன் வெற்றி பெறுவான். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாட்களும் நீங்க ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியம் தெரியுமா? அவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே இந்த வாழ்க்கையில தடையா இருக்கு. எதெல்லாம் வாழ்க்கை தடைங்க? எதெல்லாம் வாழ்க்கை தடையா இருக்கணும்? வாழ்க்கையில என் வாழ்க்கையை எதிர்க்க முடியல. தடை எதில் தடை தெரியுமா? பலவீனத்துக்கு தடையா இருக்கு. பலவீனம் ஒரு தடை, வியாதி ஒரு தடை, அப்புறம் ஆசீர்வாதம் இல்லை, அது ஒரு தடை தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய சொல்லுங்க தடையை குறித்து. ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் மாறணும்னா நான் உனக்கு முன்னாடி போகும். அப்பதான் ஒரு தடைகள் மாறும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மத்தேயு 19:26. மத்தேயு 19:26. சீக்கிரம். மேலும் மத்தேயு 19:26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். யாரால கூடும்? தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பலமா கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதே ஒன்றுமே
என்னால கூடாத காரியம் தேவனாலே முயற்சி பண்ணி பார்க்க முடியல, எப்படி பார்க்க முடியல, தடை வருது. அப்போ ஆண்டு சொல்லாரு, ஒன்னால முடியாது, அவரால் முடியும். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனால் கூடாத காரியத்தை என் தேவன் இந்த வருஷம் கூட செய்வார். நம்ம நிறைய பிரயாசப்பட்டோம், நாங்களும் பிரயாசப்பட்டோம், உங்களுக்கு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் பிரயாசப்பட்டோம். ஆனா பிரயாசப்பட்டதெல்லாம் வீணா போகல, கொஞ்சம் செஞ்சோம், நிறையவா செய்ய முடியல. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் நிறைவாய் செய்வாய். சொல்லுங்க அல்லேலூயா. ஊழியமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் கர்த்தர் முன்னின்று எல்லா தடைகளையும் விலக்கி அதை திருப்தியாய் நடத்துவார். நன்மைகளை காண செய்வார், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார். அல்லேலூயா. போன வருஷம் ஆசீர்வாதம் குறையும், இந்த வருஷம் ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. சரி, உனக்கு முன் நிற்கும் தடைகளை பார்க்காத. ஒரு சின்ன கவிதை, ஒரு கவிதைக்கு வாசிக்க உங்களுக்கு டைம் இல்லை, அது கடைசியில் வாசிக்கலாம். ஓகே, பாருங்க. உனக்கு முன் நிற்கும் தடைகளை பார்க்காத, தடைகளை நீக்கும் தேவனை நோக்கி பார். தடையை பார்க்கல ஆண்டு சொல்லாரு, அதை பார்க்காத. அதை நீ பார்த்தா தோன்றுவ, அதை நீ பார்த்தா சோர்ந்துருவ, அதை நீ பார்த்தா எழுந்திருக்க முடியாது. தடையை பார்த்தா கவலை வந்துடும், தடையை பார்த்தா வியாதி வந்துடும், தூங்க கெட்டு போயிடும். ஆண்டு சொல்றாரு, தடையை பார்க்காத, தடைகளை நீக்குகிற கர்த்தரை பார். அது எல்லாத்தையும் அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களுக்கு செய்யணும். ஆண்டவரே நீங்க தான் செய்யணும். யார் செய்யணும்? யார் செய்யணும்? நீங்க தான் செய்யணும். சரிங்க. அப்போ நான் ஒரு தலைப்பு கொடுத்தேன், நம்முடைய வாழ்வில் வரும் தடைகளை நீக்கி ஆசீர்வாதம் பெறுவது எப்படி? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள போறோம்? நம்பர் 1 எப்படி பெற்றுக்கொள்ள போறோம்? நம்பர் 1 வாசிங்க. சங்கீதம் 32:8 வாசி. சங்கீதம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை யார் காட்டுவா? அப்புறம் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நல்லா கவனிக்க வசந்த. சரியா? தூங்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? தூங்கக்கூடாது. முக்கியமான வார்த்தை. சரியா? வசந்த் உள்ளது கர்த்தருக்கு வாழ்க்கை தான். வேகம் ஓடணும்னா உங்களுக்கு புரியாது, நிறுத்தி நிதானமா பேசுறேன், கவனிங்க. கர்த்தருக்கு வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாத்தணும்னா, உங்க பிரச்சனைகளை மாத்தணும்னா, நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையை கண்ணை வைத்து உனக்கு என்ன சொல்லுவார்? அப்ப நம்பர் 1, உங்க வாழ்க்கைக்கு தடைகள் விலகணும்னா, பாதைகள் திறக்கப்படணும்னா, நீங்க செய்ய வேண்டிய காரியம் தேவனுடைய ஆலோசனையும் திட்டத்தையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க எடுத்த ஆலோசனையும் போதும், இதுவரைக்கும் நீங்க எடுத்த திட்டங்கள்லாம் போதும். போன வருஷம் நிறைய ஆலோசனை எடுத்தீங்க, நிறைய திட்டங்கள் எடுத்தீங்க, அது தடையா நின்று போச்சு, ஜெயத்தை பார்க்க முடியல, தோல்விதான் பார்த்தீங்க. ஆனா இந்த வருஷம் ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையை தடைகள் நீங்கணும்னா, பாதைகள் கிடைக்கணும்னா, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும்னா, ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆலோசனை கேட்டேன்னா, என் ஆலோசனை பின்பற்றினேன்னா, என் திட்டத்தை நீ கேட்டேன்னா, என் வழியில வந்தேன்னா, கர்த்தரும் தடைகளை மாற்றி உன்னை ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவா. சொல்லு. யார் வழியில போகணும்? யார் வழியில போகணும்? கர்த்தருடைய. உனக்கு உண்மை உங்க மேல அவர் கண்ணு இருக்குதாமா. என்ன இருக்கா? உங்க மேல கண்ணை வச்சு அவர் சொல்ல, உனக்கு என்ன சொல்லுவேன்? ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலோசனை போய் யார்கிட்ட கேட்கிறோம்? இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நீங்க யார்கிட்ட ஆலோசனை கேட்கிறீங்க?
ஹலோ, யார் கேட்குறீங்க? மனுஷங்களை கேட்குறீங்க. கேட்கல. இந்த வருஷம் கேட்க ஆண்டவர். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கல்யாணம் முடிக்கணுமா ஆண்டவரை கேளுங்க. வீடு கட்டணுமா ஆண்டவரை கேளுங்க. எது வேணுமா ஆண்டவரை கேளுங்க. அவர் செய்வாருங்க. அவர் திறந்த மனப்பான்மை வர வைக்கிறார். நான் அவனுக்கு சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆலோசனை அவர் நிறைவேற்றுவாராக. உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுவாராக அப்படின்னு சொல்லி சங்கீதத்தை வாசிக்கிறோம். ஆண்டு சொல்ல உன் மன விருப்பத்தை உன் ஆலோசனை என்ன செய்யணுமா அவர்கிட்ட கேட்கணுமா. மனுஷன் கேட்ட அவனு சொல்லுவான். இப்ப என்கிட்ட வந்து நான் ஊழியக்காரர் இருக்கிறேன், எனக்கு ஆலோசனை கேட்குறேன். என்ன சொல்லுவேன் உங்களுக்கு? என்ன சொல்லுவேன் ஆலோசனை உங்களுக்கு? என்ன சொல்லுவேன் உங்களுக்கு ஆலோசனை? ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் செய்வாங்க. அல்லேலூயா. இதை மனுஷன் போய் கேட்டா மனுஷன் அவன் சொல்லுவான். அவன் பல காரியம் சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களே இருக்கிறாங்க, அவங்க எங்க யாருக்கு ஆலோசனை கேட்கிறாங்க சொல்லுங்க? கிறிஸ்தவர்களே இருக்கிறாங்க, யாருக்கு ஆலோசனை கேட்கிறோம்? மனுஷனை விட்டுருங்க. அதை தாண்டி அப்புறம் கையை பார்த்து சொல்லு, ரேகை பார்த்து சொல்லு, கண்ணை பார்த்து சொல்லு, கழுத்தை வெட்டில கொண்டு போயிருவோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மனுஷங்கிட்ட ஆலோசனை கேட்க சபிக்கப்பட்டவன். வசனம் நாங்கள் வசனம் உன் ஆலோசனை மனுஷன் கேட்காது, அவன் சபிக்கப்பட்டதான் சொல்லுவான். உன் ஆலோசனை அவன் கேட்கிறான். நான் என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்கப்பா அப்படின்னா அவர் அழகா சொல்லுவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது ஆலோசனை தேவனிடத்தில் கேட்கணும். உன் தடைகள் மாறுவதற்கு, உங்க வாழ்க்கையில் பாதைகள் திறப்பதற்கு, உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு என் தேவனுடைய ஆலோசனையும் திட்டத்தை நீ பின்பற்றுவாயானால் இந்த வருஷத்துல இருக்கிற எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவனோட கொடுப்பாங்க. யோசுவா புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுமே. அந்த 1 வாசிங்க சீக்கிரம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் வெளியே போகல, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை, ஒருவரும் வெளியே வரல. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒருவரும் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காளங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காளங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தோணி இடும் போதும் நீங்கள் எக்காள சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விடும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். போதும். இங்க யாரு ஆலோசனை கொடுங்க? யோசுவாவுக்கு சொல்லுங்க. கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறாரு. யோசுவா ஊழியக்காரன் தான். ஆனா அந்த ஊழியக்காரனுக்கு யார் ஆலோசனை கொடுக்கிறா? கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை. எரிகோ ஒரு பெரிய தடை இருக்குதா உங்க வீட்டுல? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எரிகோ தொலை இருக்கா இல்லையா உங்க வீட்டுல? தடை மாறணும்ல? தடை மாறணுமா? எத்தனை பேருக்கு மாறும் தடை மாறணும்னு ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தடைகள் மாறணும்னா அன்றைக்கு என் கர்த்தர் யோசுவாவுக்கு ஆலோசனை கொடுத்தா. இன்னைக்கு நீங்க கர்த்தரோட ஆலோசனை கேட்டீங்கன்னா அந்த எரிகோ போன்ற தடைகளை என் கர்த்தர் உடைத்தெறிவார். எரிகோ இஸ்ரவேலுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போக முடியல, உள்ளே வர முடியல. இவங்க எங்க போகணும்? கானானுக்குள்ள போகணும், ஆசீர்வாதம் சுதந்திரிக்கணும். இன்னைக்கு நீங்க எங்க இருக்கிறீங்கன்னா எரியோ அடைக்கப்பட்ட இடத்துல இருக்கிறீங்க. ஆனா கானானுடைய ஆசீர்வாதத்தை இங்க சொல்லிக்கணும்.
ஒப்படை பேசுங்க. என்ன செய்யல? சோதரிக்கல. பாலும் தேவனும் ஓடுகிற அதை காரணம் செய்யல, சோதரிக்கல. அதை சோதரிக்கிறதுனா அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தர்ட்ட ஆலோசனை கேளுங்க. தடைகளை உடைப்பார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலையாதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. சொல்லுங்க. கலையாதே வாழ்வாரே. ஆமென். முடிவு உண்டு. அவர்தான் தேவன். ஆமென். சொல்லுங்க. அவர்தான் தேவன். ஆமென். ஆமென். உற்சாகமாய். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஒருத்தனாய் நயமென்று ஆர்ப்பரிப்போமே. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்பர் 1, தடைகள் விலகணும்னா, பாதைகள் பதியணும்னா தேவனிடத்தில் ஆலோசனையும் அவருடைய திட்டத்தையும் கேளுங்க. அவர் உனக்கு சொல்லுவார், தடைகளை விலக்குவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்பர் 2, மத்தேயு புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். சீக்கிரமா ஒரு பாயிண்ட் நம்ம ஜெபித்து முடிக்கப்போம். மத்தேயு 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 21 வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தார். இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல், நல்ல கவனிங்க, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது அவரோட ஆலோசனை கேட்கணும். இரண்டாவது நீங்க எப்படி இருக்கணுமா, விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும். அப்படி இருக்கணும். விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். சந்தேகம் வரக்கூடாது. தடை மாறுமா? மாறும். மலை போன்ற பிரச்சனை சொல்லப்படுது பக்கத்துல. இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து எங்க போ. மலைனா அங்க இருக்கு மலையான சொல்லல, உங்க பிரச்சனை சொல்ற.
உங்களுக்கு தடைகள் சொல்ல ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு ஸ்டோரி சொல்லட்டுமா? அது நான் படம் வரை சொல்ல நினைச்சேன், எனக்கு டைம் எல்லாம் போச்சு. நல்லா கவனிக்கும். இப்போ நான் போக முடியாது கேவங்க இடங்கள்ல, அங்கே எங்க இப்போ கிளிக்கஸ் போயிட்டு இருக்கு, கவனிங்க. அதாவது கீழே ஒரு மலை இருக்கு, கீழே ஒரு மலை இருக்கு, மேல ஒரு மலை இருக்கு. ஓகேவா? கவனிங்க. கீழே ஒரு மலை இருக்குது, மேல ஒரு மலை இருக்குது. இப்போ இங்க வந்து ஒரு மனுஷன் நிக்கிறான், எந்த கீழே மலையில நிக்கிறான். இப்போ அவன் என்ன சொல்லணும், மேல மலைக்கு போகும், மேல மலைக்கு ஏறணும். ரெண்டு பக்கமும் கேப் இருக்குது. என்ன இருக்குதுங்க? கேப் இருக்குது. அப்போ இவன் அந்த வழியா போவதுக்கு ட்ரை பண்றான், முடியல. அப்போ அந்த கேப்புக்கு இடையில ஒரு வார்த்தை சொல்லப்படுது. ஒரு வார்த்தை நான் சொல்றேன், வார்த்தை நான் இன்னொரு டைம் எழுதிச்சுக்கிறேன். அந்த வசனம் வாசிங்க. யோவான் 14வது வசனம். இந்த வசனம் அந்த வார்த்தை வாசிங்க. நானே அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னே அல்லாமல் ஒருவனும். நல்ல கவனிங்க. இப்போ இந்த மனிதன் எங்க போகணுங்க? எங்க போகணும்? மேல போகணும். அவனுக்கு பாதை தெரியல, கேப் இருக்குது. இந்த கேப் அடைக்கப்படணும்னா, இந்த கேப் அடைக்கப்படணும்னா வழியாகிய இயேசு பின்னாடி போனா அந்த கேப்புக்கு அடைக்கப்படும். நீ அடுத்த மலைக்கு போய் சொல்லுங்க. அவர் சொன்னாரு, நானே வழி சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அவர் சொன்ன, நான் தான் உனக்கு வழி காட்டணும். என் வழியில வரல உனக்கு தடை வரும், என் வழியில நீ வரல உனக்கு பிரச்சனை வரும். என்ன எனக்கு முன்னாடி நீ வரலன்னா நீ சந்தேகமா தான் இருப்ப, உனக்கு விசுவாசம் வராது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய வழியில வந்தேன்னா, எனக்கு முன்னாடி வந்தேன்னா, ஆண்டவருக்கு சொல்ற காரியம் உன் விசுவாசம் உறுதியா இருக்கும். மலை போன்ற அந்த தடைகள் மாறுவதற்கு, மலை போன்ற அந்த பாரங்கள் மறைவதற்கு நீங்க என்ன செய்யணுமா? விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார் சபையில. அப்ப அவர் சொன்னாரா, உங்க வாழ்க்கையில் இருக்கிற மலை போன்ற பிரச்சனை எல்லாம் என்ன செஞ்சிடும்? பனி போல உருகிடும் அப்படின்னா. அப்போ அந்த அம்மா வந்து சபைக்கு, அந்த ஒரு மலையை சுற்றி தான் சபைக்கு வரணும், மலையை சுற்றி தான் ஆராதனைக்கு வரணும். இந்த அம்மா வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மலை இருந்துச்சான். பாஸ்டருக்கு பிரசங்கம் பண்ணாரு, இந்த மலையை பார்த்து போனா சப்தத்துக்கு போயிருக்கு சொன்னாரு. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுச்சான், கதவை பூட்டிட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு, இந்த மலை பெய்யறது சப்தத்துக்கு போட்டு மாண்டவரே, நான் ஆராதனைக்கு போகணும் ஆண்டவர் சொல்லி இந்த அம்மா என்ன பண்ணுச்சான், ராத்திரிலாம் ஜெபம் பண்ணிச்சான். பகல் வந்து பார்த்தா மலையில இருந்துச்சாமா, மலையில தான் இருந்துச்சான், அங்கதான் இருந்துச்சு. இந்த அம்மாவுக்கு பிரசங்கம் என்ன செய்யல, புரியல. பிரசங்கம் நம்ம என்ன செய்யலைங்க, புரியல. இன்னைக்கு நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க, புரியல. அதை சொல்லுங்க. அல்லேலூயா. புரியாம இருக்கக்கூடாது, புரியணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம புரியல. அப்போ என்ன ஆண்டவரே, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு, இந்த மழை பெய்யத்து போடுறாரு. அப்ப இந்த அம்மா நேரா நின்றா, நேரா பாஸ்டர் நான் ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ண பாஸ்டர், பகல்ல வந்து பார்த்தா இந்த மழை அங்கதான் இருக்கு பாஸ்டர், இந்த மழை போகல பாஸ்டர் சொன்னாரா, ஆட தாயே, அந்த மழை தாயே, எந்த மழைன்னா உன் பிரச்சனை தான் உனக்கு மழை, அதுக்கு சொல்லக்கூடாதுமா, அது கடலை விழுந்துடும். அப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம். ஆனா சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இந்த மலை போன்ற பிரச்சனைகள் தடைகள் மாறுவதற்கு உன் விசுவாசம் இன்னும் உறுதியாக இருக்கிறது சொல்றாரு. ஆமென். எபிரேயர் 11வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் போகிறவர் அவர் உண்டென்றும் அவர்
ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் தடைகள் மாற என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? யார்கிட்ட கேட்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? கேட்பீங்களா? எத்தனை பேர் கேட்பீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது வரைக்கும் கேட்கலாம், இந்த வருஷம் கேளுங்க, கர்த்தர் நிச்சயமா செய்வார் உங்களுக்கு. அப்படி சொல்லுங்க, என்னோட கேளுங்க, நான் ஏசப்பட பேசுறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்கிட்ட பேசுறவங்க பேச மாட்டாரா? பேசுவார்லங்க. அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே செய்யப்பா நான் செய்வேன். ஆமென். அல்லேலூயா. விசுவாசம் எவ்வளவு இருக்கணும்? எவ்வளவு இருக்கணும்? உறுதியா. அப்போ கடைசியாக ஜோசுவா 1:7 வாசி. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது, நல்ல ஒழுங்கா வாசி, தூக்கிட்டு வாசிக்கூடாது. அதை விட்டு வலது இடதுபுறம். மூணாவது இயேசுப்பா சொல்றாரு, இடையூறுகளை தவிர்க்க வேண்டும். என்ன இருக்குங்க? எதெல்லாம் நீங்க உங்களுக்கு இடையூறுப்பட்டது சொல்லுங்க. ஜெபிக்க போறேன், என் புருஷன் வந்துடுறாரு, ஏய் சோறு பக்கணியா, குழம்பு வச்சியா, ஜெபிக்க முடியல. குடும்பம் வருதா, இடையூறு வருதா. அப்புறம் பிள்ளை, அப்புறம் பிள்ளைக்கு அம்மா ஜோபன போவான், அவன் அடிபட்டு வந்துடுவான், இடையூறு வருதா. அடுத்தால சொந்தம் பந்தம் வந்துடும், ஜெபிக்கிட்டு போவா, யார் வந்துருவா? ஹலோ, யார் வந்துருவா? வந்துருவாங்க, குடும்பம் வந்துருவாங்க. என்னாச்சு? அன்னைக்குள்ள எல்லாம் போச்சா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப இடையூறுகளை தவிர்க்கணும். தவிர்த்தா தடைகள் மாறும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க ஜெபத்துக்கு எதெல்லாம் இடையூறு பண்ணதோ அதெல்லாம் ஒதுக்கிடுங்க. இங்க ஆண்டவருக்கு என்ன சொல்றாருன்னா, அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. அப்படியே நீதிமொழி புத்தகத்துக்கு வாங்க, வாசித்து முடிக்கணும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, வசனம் 20 வாசிங்க. என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை ஜீவனும் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். ஜீவ ஊற்று புறப்படும். வாயை காத்துக்கொள்ளணும். உன்னை விட்டகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் மூன்றாவது கண்களை நீ காத்துக்கொள்ளணும். உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னை செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கால்நடையை சீர்தூக்கி பார். உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலதுபுறமாவது இடதுபுறமாக செய்யாத, சாயாத உன் காலை. இங்க 4 சொல்லப்படுது பைபிள்ல, நீதிமொழிகள்ல. ஃபர்ஸ்ட் என்னது சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் என்னதுங்க? ஃபர்ஸ்ட் என்னது? சாரி, இருதயம். இரண்டாவது சொல்லுங்க? மூணாவது, நாலாவது. இந்த 4 மனசுக்கு முக்கியம். இருதயம் இருந்துச்சுன்னா, வாய் பேசலன்னா செய்ய காப்போம், கண்ணு தெரியலன்னா, கால் தெரியலன்னா, கால் நடக்கலன்னா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த 4ஐயும் காத்துக்கொள், தடைகள் மாறும். சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதான் மெயினா இருக்கணும். தேவை இருதயம். இது என்ன இருக்குது? ஜீவ ஊற்றுக்கு தான் இருக்காமா, ஜீவ ஊற்று. இந்த இருதயம் மட்டும் கரெக்டா இருந்தா மற்ற
அதெல்லாம் சரியாயிடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது உன் தடைகள் மாறுவதற்கு தேவனிடத்தில் ஆலோசனைகள் திட்டங்களையும் கேட்க வேண்டும். இரண்டாவது என்ன செய்யணுமா? விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். மூணாவது இடையூறுகளை தவிர்க்க வேண்டும். எதெல்லாம் உனக்கு இடையூறு பண்ணுதோ அதையெல்லாம் ஒதுக்கி வை. கர்த்தர் இந்த நாள்ல இருந்து இந்த கடைசி இந்த வருஷம் முடிவு வரைக்கும் உன் வாழ்க்கை எல்லா தடைகளையும் உடைத்துவா. நீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. பலம தடைகள் உடைப்பவர் நம் முன்னே போவார். வசன ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகள் உடைப்பவர் ஈட்டியில் பொய்த்திடுவார், வெள்ளை உடைத்திடுவார். பக்கத்துல கலங்காதே சொல்லி பக்கத்துல பாருங்க. திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. சொன்னீங்களா? கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. சொல்லுங்க. கலங்காதே. ஆமா. சொல்லலாமா? தடைகளை சொல்லுங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களா? வசனத்தை அறிக்கைட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எல்லா தடைகளையும் உடைப்பார். அப்படி ஜெபம் பண்ணலாம். சுத்த ஜெபம் பண்ணுறதுல அன்பின் பரலோக பிதாவே நன்றி எழுதுகிறோம். இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, அருமையான அடியின் மூலமா இந்த வார்த்தையை பேசுனீங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, புதிய ஆண்டுக்குள்ள வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கொடுத்த இந்த வார்த்தை ஆண்டவரே மிக 2:13 வாசிக்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போறன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்க்கை எல்லா தடைகளையும் உடைத்தது முன்னாடி போங்கப்பா. முன்னாடி போகும் பொழுது பாதை கிடைக்கும். முன்னாடி போகும் பொழுது எல்லாம் செவையாக மாட்டவர் தாழ்வுகளை ஒப்புக்கொடுக்கிறேன். இயேசு ஜெபிக்கிற நிலைக்கு தான். ஆமென்.